வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு. உங்கள் வாழ்க்கை சிறக்க நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். எல்லோரும் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றலாம், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தலாம், அல்லது எரிந்து அணைந்த நெய் இருக்கிற விளக்கை திரும்பவும் ஏற்றி வைக்கலாம். உங்கள் பங்கு கொஞ்சம் நெய் சேர்த்திடலாம், ஒன்றும் தப்பில்லை. தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். நீங்களே தீப்பெட்டி எடுத்து நீங்களே புதுத்திரி போட்டு நீங்களே நெய் ஊற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நெய் கொண்டு போகலை அப்படின்னா ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யலாம், தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 to 7:30. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க, தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா, அதாவது ஓம் சுக்ரீவனே போற்றி, அப்ப சிவபெருமானை நினைச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களா இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் வருவதற்கான அறிகுறி இருக்கு, தப்பிச்சுக்கலாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்மராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், சந்தோஷம். பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் உங்கள் பலம் ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பொறுமையா இருங்க, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். நிதானமா இருக்கணும். நிம்மதி குறைவாக வாய்ப்பு இருக்கு, மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 3. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை உங்களுடைய பலம். முன்கோபம் இன்னைக்கு இல்ல, நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய பலம், பிடிவாதம், பேச்சு சாமர்த்தியம், தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நிதானமா இருக்கணும், தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும்.
ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். என்ன சொல்றது? ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நெய் விளக்கு ஏத்த மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சூப்பர் நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, உங்க நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, கிழக்கு பார்த்த வாசல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரா, 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவரா, நீங்க கோயிலில் இன்னைக்கு நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நல்லது நடக்கும். கட்டாயம். கிழக்கு பார்த்த வாசல்ல வீட்டில் குடியிருக்கிறவங்களும் இதையே செய்யணும். சிம்மராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில மாணிக்கம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை அப்படின்னு ஜோசியரை கேட்டுக்கிட்டு மோதிரத்தை போடுங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.